ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவா தன்னோட பக்தர்களுக்காக எண்ணற்ற மகிமைகளை நிகழ்த்திட்டு இருக்காரு. இருக்கிற இடத்துல இருந்தபடியே அந்த காஞ்சி மகான மனசு அன்போட ஒரு க்ஷணம் நினைச்சாலுமே போதும், அந்த சர்வ வியாபியோட அருள் தன்னோட பக்தர்களுக்கு எப்போதுமே உண்டுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. காஞ்சி மகாபெரிவாளோட பரம பக்தை, அவங்க பேரு ஆனந்தவள்ளி. அவங்க ஒரு டாக்டர். எப்போதுமே மகாபெரிவால தன்னோட அப்பாவா பாவிச்சுண்டு, வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா, நமஸ்காரம்ப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, அப்பா அப்பா அப்பா, வார்த்தைக்கு வார்த்தை அவர்கிட்ட நேர்ல பார்த்து பேசும்போது அப்பா 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 அப்பான்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. இது எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. மடத்துல இருக்கிறவாளுக்கு இதுல ஆனா ஒரு உடன்பாடே இல்லை. என்ன இவ கொஞ்சம் கூட மகாபெரிவாள்கிட்ட மரியாதை இல்லாம வாங்கப்பா, போங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, சாப்பிட்டீங்களாப்பா, நல்லா இருக்கீங்களாப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, தன்னோட அப்பா மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உடன்பாடு இல்லை. கூட அவ போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி கேலி கிண்டல் பண்றதும் நடந்துட்டு இருந்தது. இதை மகாபெரிவாவும் பார்த்துட்டு தான் இருந்தா. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, மகாபெரிவா ஹம்பியில முகாமிட்டு இருக்கா. நாள் பூரா உபன்யாசம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. மடத்துல உள்ளவாளும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நடுராத்திரி சடனா மடத்தோட கதவை தட்டுற சத்தம் கேட்கறது. எல்லாரும் நல்லா களைப்புல தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஒரே ஒரு சீடர் மட்டும் எழுந்துன்னு போய் யாரு அதுன்னு அரை தூக்கத்துல பாக்குறாரு. அப்ப பார்த்தா இந்த ஆனந்தவள்ளி டாக்டர் நிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது, அப்பாவை பார்க்கணும் அப்படிங்க. அவருக்கு இயல்பாவே இவங்க இப்படி சொல்றதுல உடன்பாடு இல்லை. பிளஸ் நடுராத்திரி இப்படி எழுப்பி அப்பாவை பார்க்கணுங்கிறதுல அவங்களுக்கு எப்படி இந்த நேரத்துல அப்பாவை பார்க்கணுங்கிறீங்க, எப்படி இந்த நேரத்துல மகாபெரிவா உங்களுக்கு தரிசனம் கொடுப்பா, என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கடுமையா பேசுறாங்க. ரொம்ப கத்தி கூச்சல் போட்டுறாங்க. இவங்க இப்படி கத்தி கூச்சல் போட்ட உடனே மற்ற சீடர்கள் எல்லாமும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவ இப்படி கத்தி கூச்சல் போட்டோடனே மகாபெரிவாவே வந்துடுறான். என்ன நடக்கிறது இங்க பாக்குறதுக்காக வந்துடுறான். மகாபெரிவா கேட்கறேன், என்ன குழந்தை, என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துல வந்துருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பா வணக்கம்ப்பா, நமஸ்காரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லப்பா, இன்னைக்கு ஒரு குழந்தை ரோடு ஆக்சிடென்ட்ல என்னை பார்க்க வந்தது. ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. அந்த குழந்தைக்கு என்கிட்ட தான் அழைச்சின்னு வந்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு. நான் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா, ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன்ல தான்ப்பா வந்தா. ரொம்ப எஃபோர்ட்ஸ்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கத்துன வித்தையெல்லாம் அந்த குழந்தைக்கு பயன்படுத்தி என்னோட பெஸ்ட் எஃபோர்ட் போட்டு அந்த குழந்தைய பிழைக்க வைக்கணுங்கிறது நான் ட்ரை பண்ணேன்ப்பா. எல்லாமே கை மீறி போயிடுத்து. ஒண்ணுமே பண்ணாம என்னோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மனக்கண்ணில் உங்களை வேண்டிண்டு அப்பா 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 அப்பான்னு 108 தடவை சொன்னேன். என்ன மாயம் நடந்ததுன்னே தெரியல, அந்த குழந்தை இயல்பு நிலைக்கு வந்துருச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்தது அந்த குழந்தைய காப்பாத்துனதுல. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. தான் உங்களை பார்த்து இமீடியட்டா சொல்லுங்கிறதுக்காக தான் சொல்லி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொன்னான். உடனே மகாபெரிவா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காமிச்சிட்டு, அதெல்லாம் சரி குழந்தை, பட் ஆனா இந்த நேரத்துல போய் வந்திருக்கியே, நடுராத்திரி வந்திருக்கியே, இப்ப நான் உன்னை பார்க்க வந்துட்டேன், நான் வரலன்னா இந்த சீடர்கள்லாம் உன்னை விடலைன்னா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பக்தை சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நான் உங்களை தரிசனம் பண்ணுங்கிற வேண்டுகோளே உங்ககிட்ட தான் திருப்பியும் வச்சேன். கண்டிப்பா நீங்க எனக்கு தரிசனம் கொடுப்பீங்கன்னு மனசால வேண்டினேன். அதே மாதிரி நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா. இருக்கிறவாளா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இப்படி ஒரு பரம பக்தையா இருக்காளே அப்படின்னு சொல்லி. மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மனசார மகாபெரிவாவை இருந்த இடத்துல இருந்தபடியே நினைச்சா அந்த சர்வ வியாபியோட அருள் நமக்கு எப்போதுமே இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. எங்கிருந்து உனை நினைப்பினும் அங்கு அருள் புரிவாய், எங்கிருந்து உனை நினைப்பினும் அங்கு அருள் புரிவாய், மாசற்ற மனத்துடனே உன்னை பாட மாட்சிமையளித்து அருள் புரிவாயே, மாசற்ற மனத்துடனே உன்னை பாட மாட்சிமையளித்து அருள் புரிவாயே, சந்திரசேகரா 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 நீங்கள் மகா பெரியவா, சந்திரசேகரா நீங்கள் மகா பெரியவா, மகா பெரியவா, மகா பெரியவா. மற்றொரு சுவாரஸ்யமான மகிமைகள் உங்களை சந்திக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தது. தேங்க்யூ ஸோ மச்.